அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் முக்கிய கிரகமான முக்கூட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் மற்றொரு கிரகமான ராகு ஆகிய 4 கிரகங்கள் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்காங்க. இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான். இந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்குரிய புதன் கும்பத்தில் சனியோடு வக்ரகதியில் இருக்கிறாருங்க. ஒரு விதத்தில் இது ஒரு நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடக்க இருக்கு. தொழில் முயற்சிகள்ல வெற்றி உண்டுங்க. அதே போல் மேலதிகாரிகள் ஆதரிப்பார்கள். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை இந்த வாரங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேலதிகாரிகள் உங்களுக்கு அதிகரிப்பாங்க. இந்த தருணங்கள்ல புதிய வேலைகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த வாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல செவ்வாய் தற்போது நீச்சம் பெறுகிறார். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவதால் ஏற்கனவே இருந்த நிலம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்று ராகுவோடு இணைந்து ராசியை பார்ப்பது சுப பலன்களை குறைக்குங்க. ஜென்ம ராசியில் கேது இருப்பதால எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நடந்துவிடும் என்று நினைத்து நிம்மதியான நேரத்தில் ஏதோ ஒரு விதத்துல காரிய தடை நிம்மதியை குறைக்கலாங்க. அதனால் ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து செயலாற்றுவது நல்லதுங்க. யோசித்து செய்தாலும் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டு என்பதால் பொறுமையை கையாள வேண்டியதன் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில ராசிக்கு அவரது சுப பார்வையும் கிடைக்குதுங்க. ரூணரோக சத்துரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகுவும் அவருடன் இணைகிறார். இதனால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சிறந்த சுபபலம் பெற்றுள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், உபநயனம், வளைகாப்பு, மழலை பேரு போன்ற சுப நிகழ்ச்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. அதே போல உங்களுடைய உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு நிச்சயம் எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசியினருக்கு ஊதியமும் சலுகைகளும் உயர இருக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக பலம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளத கிரக நிலைகள் நல்ல தெளிவாக குறிப்பிட்டு காட்டுதுங்க. திருமண வயதில் நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல திருமணம் நடைபெற இருக்குது. நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணம் நடைபெற இருக்குதுங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும். உத்தியோகக்காரகரான சனி பகவானுடன் ராகுவும் இணைவது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. தற்காலிக பணிகள்ல உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரம் ஆக இருக்குது.
உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னி ராசியினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும். நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவானுடன் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. பொருட்களுக்கு நல்ல வரவும் இருக்குங்க. எதிர்பார்ப்பை விட லாபம் சற்று அதிகமாகவே இருப்பது உற்சாகத்தை தருங்க. புதிய கிளை நிறுவனங்கள், விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. துணிந்து முதலீடு செய்ய முயற்சிக்கலாங்க. தேவையான நிதி உதவிகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவித்து எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையில் தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்குங்க. வாழ்க்கை வசதிகள் பெருக இருக்குது. குடும்ப பிரச்சனை குரு பகவானுடைய சுபபலன் காரணமாக பலருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வெளிநாடு சென்று சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினருக்கு ஆதாரமாக இல்லை இந்த வாரத்தை கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உயர்மட்ட தலைவர்களுடன் உள்ள தொடர்பு மன நிறைவை தருங்க. எதிர்கட்சிகள் கூட உங்களுடைய மீதி பாதிப்பு மரியாதையும் கொள்வீங்க. பேச்சு திறமை அதிகரிக்கும். செல்வாக்கு திறமை பிரமுகர் ஒருவருடைய தொடர்பு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. எதிர்காலத்தில் மாணவ மாணவியருக்கு கல்வி ஒன்றே துணை நிற்குங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குது. தற்பொழுது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்துல நீங்கள் எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பெருமாளையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.